வணக்கம். குட்டியம்மா சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் குழம்பு மசாலா வீட்டிலேயே செய்வது எப்படி என்பதை பார்ப்போம். மசாலா அரைக்க தேவையான பொருட்கள்: விரலி மஞ்சள் 100 கிராம், காய்ந்த மிளகாய் 1 கிலோ, மல்லி 1 கிலோ, மிளகு 50 கிராம், சோம்பு 150 கிராம், சீரகம் 250 கிராம், 100 கடலைப்பருப்பு, 100 துவரம்பருப்பு, 1 டம்ளர் அரிசி. டம்ளர் அரிசி எடுத்து பொன்னிறமாக அந்த மாதிரி வறுத்துக்கிறோம். நல்லா இந்த உலக்கில் 100 துவரம்பருப்பு, 100 கடலைப்பருப்பு ரெண்டையும் போட்டு 200 கிராம் இருக்குது. ரெண்டையும் போட்டு நல்லா வறுக்கணும். பொன்னிறமாக நல்லா வறுத்தாச்சு. வறுத்ததை இதோட சேர்த்து போடுறோம். சீரகம் 250 கிராம், சோம்பு 150, சோம்பு 150 கிராம், மிளகு 50, சூடு அளவுக்கு சும்மா பார்த்துட்டா போதும். சீரக மிளகுலாம் ரொம்ப பொன்னிறமாக இருக்கக்கூடாது, கறியிடக்கூடாது. லேசாக சூடு ஏறினா போதும். ஒரு மரம் லேசாக சூடு ஏறினாலே போதும். உடையிறது மாதிரி நல்லா மிளகா காஞ்சிடணும். அதே மாதிரி மல்லி, அது மாதிரி மல்லியும் நல்லா நொறுங்க மாதிரி நல்லா காஞ்சிடணும். நல்லா வெயிலில் வச்சு காய வச்சிடணும். 100 கிராம் மஞ்சள், 100 கிராம் மஞ்சள் போட்டால் போதும். இந்த இதுகளை எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு அரைச்சிடணும். நல்லா இந்த மசாலாவை ரைஸ் மில்லில் வச்சு அரைக்கணும். அப்படி அரைக்க முடியாதவங்க மிக்சியில் அரைச்சிக்கோங்க. இந்த மசாலா சாம்பார், மீன் குழம்பு, கோழி குழம்பு, காரக்குழம்பு, அதே மாதிரி மித்த வறுவல்களுக்கும் இதெல்லாம் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோ குட்டியம்மாவின் வீட்டு மசாலா தயார்.